ஹலோ ஃபோக்ஸ், ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் போடுற வீடியோவில் பீட்டா ஃபிஷ் வாங்கி வளங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதில் உங்களுக்கு 2 கமெண்ட்டை மட்டும் காட்டுறேன். சரி, நானும் இன்றைக்கி காலையிலே கிளம்பிட்டேன் கடைக்கு. போயிட்டு ஒரு 2 பீட்டா ஃபிஷ் வாங்கியிருக்கேன். நம்மளுக்கு நிறைய பவுலில் பீட்டா வச்சுருந்தாங்க. பட் நான் சூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு கலரும் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். கடையில் உள்ள அண்ணன் பேக் பண்ணி ஒரு பீட்டாவும் தனியாக வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. சில கமெண்ட்டில் பீட்டா ப்ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் ஃபஸ்ட்டு மெயில் தான் வாங்கியிருக்கேன். ஃபீமேல் உங்களுக்கு வாங்கி நான் ப்ரீட் பண்ணக்குள்ள அப்டேட் பண்ணுறேன் அந்த வீடியோவில். நான் வாங்கியிருக்க பீட்டா பார்த்தீங்கன்னா 2மே ஹாஃப் மூன் தாங்க. ஃபுல் மூன் இதோட சூப்பராக இருக்கும். ஆமாங்க, பீட்டாவில் பார்த்தீங்கன்னா ஹாஃப் மூன், க்ரௌன் டெயில், வெயில் டெயில்னு சொல்லிட்டு நிறையா இருக்குங்க வெரைட்டி. நம்ம வாங்கியிருக்க பீட்டா ஃபிஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா ஒசாக்கி பீட்டாங்கிற ஃபுட் வாங்கியிருந்தேன். அது கூட பார்த்தீங்கன்னா 4வது நம்பர் சைஸ் போல் 2 வாங்கியிருந்தேன். இதுதான் நம்மளோட ஃபுல் ப்ராடக்ட். பிளாஸ்டிக் செடி வேணுமாண்டாங்க, தயவு செய்து வேணான்ட்டேன். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் பே பண்ணிட்டு நம்ம காடி எடுத்துக்கிட்டு வீட்டு பக்கம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம போய் செட் பண்ணுறோம். இப்போ நம்ம சொன்ன மாதிரியே நம்ம 4வது சைஸ் பவுல் தாங்க வாங்கியிருக்கோம். இது பீட்டாக்கு சூப்பராக சூட்டபிள் ஆகும். நம்ம வாங்கின பவுலை உடையாம வீட்டுக்கு கொண்டு வரதே பெரிய விஷயங்க. வாங்கிட்டு கழுவ ஆரம்பிச்சிட்டேன். நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறம் குட் பாக்டீரியாக்காக நம்ம என்ன செய்யறோம்னா பழைய ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேருந்து தண்ணி எடுத்து பாதி வச்சுக்கிறோம். நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்கு மேலேயே செட் பண்ணிடுறோம் 2 பவுலையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையோட தண்ணியை எடுத்து ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடுறோங்க. நம்ம 2 பவுல்லையும் தண்ணியை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நெட்டில் மீனை தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துடுறோங்க. நம்ம வடிகட்டிட்டு அந்த மீனை 2 மீனையும் 2 பவுலில் போட்டுட்டு அதை பார்க்கக்குள்ளேயே சூப்பராக இருந்துச்சுங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா புது தண்ணியில் அதிகமாக குட் பாக்டீரியா இருக்காது. ஸோ அதனால் என்ன செய்யணும்னா பாதாம் லீஃப் இல்லை கட்டி இந்த மாதிரி கொய்யாக்காயில் இருந்தால் போட்டுடலாங்க. என்னதான் நம்ம செட் பண்ணாலும் மேலே பிளான்ட் இல்லாமல் பார்க்கறதுக்கு மொக்கையாக இருக்கிறதுனால பக்கத்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேருந்து ஒரு மணி பிளான்ட் எடுத்து 2ஆக வெட்டி அதை இப்படி செட் பண்ணிடுறோங்க. நம்ம செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கே நல்லா தான் இருந்துச்சு. நான் அதோட ஒசாக்கி பில்லட்ஸ் எடுத்து மீனுக்கு சாப்பாடு கொடுக்கலாங்கிறதுக்காக எடுத்து ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக. நீங்கள் கேட்ட மாதிரியே பீட்டா ஃபிஷ் வாங்கி சூப்பராக செட் பண்ணியாச்சிங்க. இதே முறையில் நீங்களும் செட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி விட்ருங்க.